சென்னையில் உள்ள எந்த பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படவில்லை என்றும் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் மாநகர காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட தொடர்பாக காவல்துறை தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? இன்று காலை கோவளத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கு அந்த பள்ளி நிர்வாக அலுவலகத்திற்கு ஒரு தொலைபேசி வாயிலாக ஒரு அடையாளம் தெரிய நபர் வெடிகுண்டு மிரட்டலை விடுத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் மற்ற பள்ளிகளுக்கும் அந்த வதந்தி பரவி இருக்கிறது. முதல் கட்டமாக கேளம்பாக்கம் போலீசார் அந்த பள்ளிக்கு சென்று வெடிகுண்டு நிபுணருடன் சென்று முழுவதுமாக சோதனை செய்யப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. ஆனால் அந்த பள்ளியில் அது போன்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து முதல் கட்டமாக கேளம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய மற்ற பள்ளிகளுக்கும் அந்த வதந்தி பரவியது வாட்ஸ்அப் மூலமாக பரவியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அந்த 9 பள்ளிகளுக்கும் முதல் கட்டமாக அந்த பெற்றோர்களே வந்து தங்களுடைய குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்தது. அதே போல பள்ளி நிர்வாகமும் அந்தந்த பள்ளிகளுக்கு தானாக முன் வந்து விடுமுறை விடக்கூடிய சூழ்நிலையும் நிகழ்ந்தது. இதன் காரணமாக வெட்டுவாங்கேணி, ஈஞ்சம்பாக்கம், நீலாங்கரை, பாலவாக்கம், கொட்டிவாக்கம், திருவான்மியூர், பெருங்குடி இது உள்பட கிட்டத்தட்ட 9 பள்ளிகளுக்கு அந்த கிழக்கு கடை சாலையில் உள்ள 9 பள்ளிகளுக்கு முதல் கட்டமாக விடுமுறை விடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மயிலாப்பூரிலும் ஒரு சில பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் எந்த பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படவில்லை என்றும் இது போன்ற வீண் வதந்திகள் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது அந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்து ஒரே ஒரு பள்ளிக்கு மட்டுமே விடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, சுப்பிரமணி, நீங்க சொன்ன மாதிரி கோவளத்தை சேர்ந்த அந்த பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் அப்படின்னு ஏதாவது முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கா? முதல் கட்டமாக அந்த தொலைபேசியில் பேசிய நபர் யார் என்பதை கண்டறியும் முயற்சியில் கேளம்பாக்கம் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த பகுதிக்கு அந்த தொலைபேசியில் பேசிய நபரின் எண்ணை தற்போது கைப்பற்றியிருக்கிறார்கள். அதில் உள்ள முகவரி யார், எங்கிருந்து பேசப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை தற்போது சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் தேடும் முயற்சியில் கேளம்பாக்கம் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த பேசிய நபர் எவ்வளவு நிமிடம் பேசியிருக்கிறார் என்ற விவரங்களையும் முதல் கட்டமாக சேகரித்திருக்கிறார்கள். மேலும் தொலைபேசியில் பேசிய நபர் என்ன விவரங்களை தெரிவித்திருக்கிறார் என்ற விவரங்களையும் தற்போது கேளம்பாக்கம் போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில தினங்களில், அதாவது 2 தினங்களுக்குள் அவர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கேளம்பாக்கம் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.